ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில், இந்த ஆராதனையில் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் திருவசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த கடைசி நாட்களில் 2 விதமான வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகளை இந்த வேத பகுதி உள்ளடக்கி வைத்திருக்கிறது. There are 2 types of prophetical that was covered in these verses. இந்த வசனத்தில் அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேதத்தில் நாம் பல இடங்களில் வாசிக்க முடியும். எரேமியா 33:3 சொல்லுகிறது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை விட்டு விலகாமலும் வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் 2 விதமான காரியங்களை கர்த்தர் கேட்க சொல்லுகிறார். அவர் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவரை நாம் நினைத்ததெல்லாம், நாம் யோசித்ததெல்லாம், நாம் சிந்தித்ததெல்லாம் 2 காரியங்கள். ஒன்று, நான் கேட்டா ஆத்துமாக்களை தருவார், நான் கேட்டால் சபைக்கு இடத்தை தருவார், வீட்டுக்கு இடத்தை தருவார், தோட்டத்துக்கு இடத்தை தருவார், கம்பெனிக்கு இடத்தை தருவார் என்றெல்லாம் நாம் இதை மாத்திரமே நம்முடைய மனதில் வைத்திருந்தோம். ஆனால் இந்த வேத பகுதி அப்படி அல்ல. இந்த வேத பகுதி சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, என்னை கேளும், என்னை நோக்கி கூப்பிடும், என்னிடத்தில் ஜெபம் பண்ணும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக. அப்ப ஜாதிகளை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு ஜனம் அல்ல, ஒரு ஜனக்கூட்டம் அல்ல, ஜாதிகள், வித்தியாசமான ஜாதிகளை, பட்டணங்களில் உள்ள ஜாதிகளை எல்லாம் சுதந்திரமாக கொடுக்கிறார். அவர்களை எல்லாம் நமக்கு சுதந்திரமாக்கி கொடுக்கிறார். இதுதான் கடைசி காலத்தில் ஏற்பட போகிற தீர்க்க தரிசன வாக்கு தத்தம். ஆண்டவர் தம்மிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஜாதிகளை, ஒரு ஜாதி அல்ல பல ஜாதிகளை நான் சுதந்திரமாக கொடுக்கிறேன். 2வது, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன். அப்படி என்றால் நாம் கேட்கிற பட்டணங்கள் சொந்தமாக்கப்படும் ஆண்டவருக்கு. இதுவரை நாம் நினைத்து கொண்டிருந்தது, நான் கேட்டால் எனக்கு ஒரு சபைக்கு இடத்தை தருவார், வீட்டுக்கு ஒரு இடத்தை தருவார், கடைக்கு ஒரு இடத்தை தருவார், கம்பெனிக்கு ஒரு இடத்தை தருவார், அல்லது வேற எந்த காரியத்தை, ஒரு தோட்டத்துக்கு ஒரு இடத்தை தருவார், அல்லது நான் விவசாயம் செய்வதற்கு ஒரு இடத்தை தருவார். இதெல்லாம் தான் நாம் யோசித்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு கடைசி கால தீர்க்க தரிசனமான ஜெபத்தை ஆண்டவரில் வைத்திருக்கிறார். காரணம், அந்த கேட்கும் பொழுது பூமியின் எல்லைகளை சொந்தமாக, ஆண்டவருக்கு சொந்தமாக அது மாற்றப்படும். அப்பதான் ஆண்டவர் வர முடியும். இந்த பூமி முழுவதும் பாழாக்கப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் பாழாயிருக்குன்னு பாருங்களேன். காற்று பாழாயிருக்கு, நீர் பாழாயிருக்கு, நிலம் பாழாயிருக்கு, ஆகாய விரிவு பாழாயிருக்கு. இப்படி எதை எடுத்தாலும் அது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கிறது.
அட்மாஸ்பியர் எடுங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஓசோன் எடுங்க, ஓட்டை விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. காற்று மாசடைந்திருக்கிறது. இப்படி பல காரியங்களை நாம் கவனிக்க முடியும். அப்ப இதெல்லாம் தீட்டுப்பட்டு பாழாய் கிடக்கிறது. பட்டணங்கள் பாழாய் கிடக்கிறது. வயல் நிலங்கள் பாழாய் கிடக்கிறது. நீங்க பாருங்க, ஒரு பட்டணத்துக்குள்ள போங்களேன், ஒரு நகரத்துக்குள்ள போங்களேன். அந்த நகரம் எப்படி இருக்கு? அந்த நகரம் முழுவதும் சாக்கடைகளினால் அங்கங்க சாக்கடைகள். முந்தின காலகட்டத்தில் அப்படி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முந்தின காலகட்டத்தில் ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு கொல்லைப்புறம் என்று ஒன்று இருக்கும். தோட்டம், நம்ம சொல்ல போனா தோட்டம். அந்த தோட்டத்திற்கு அங்கே வைக்கக்கூடிய மரங்கள், ஒவ்வொரு தோட்டமும் ஒவ்வொரு கொல்லைப்புறமும் நிறைய மரங்கள் வைத்திருப்பார்கள். அந்த மரங்களுக்கு அந்த பாத்திரம் கழுவுற தண்ணீர், குளிக்கிற தண்ணீர், இதெல்லாம் மரங்களுக்கு பாய்ச்சப்படும். ஒரு தண்ணீரும் வீணாகாது. ஒரு அந்த அவர்கள் பயன்படுத்துகிற தண்ணீர் எதுவுமே வீணாகாது. எல்லாம் மரங்களுக்கு போய் சேரும். மரங்களுக்கு பாய்ச்சுவார்கள். அப்ப அந்த தண்ணீர் வெளியே போகாது. அந்த தண்ணீர் எங்கும் தேங்கி நிற்காது. அந்த தண்ணீரில் கொசு உற்பத்தி ஆகாது. ஆனால் இன்று அப்படி அல்ல. எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ், வீடுகள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வாசல்ல பெரிய பெரிய சாக்கடை, வாய்க்கால்கள். அதுல சில சாக்கடைகள் பாதாள சாக்கடைகள். அந்த பாதாள சாக்கடை வெளிநாட்டுல தான் அது வேற மாதிரி. ஆனா இங்க நம்ம ஊர்ல இருக்கிற பாதாள சாக்கடை அதுதான் இருக்கிறதுல அபாயமான சாக்கடை. இந்த பாதாள சாக்கடையிலேருந்து எப்போ அடைப்பு வரும், எப்போ தண்ணீர் வெளியே வரும், அது ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியாது. அது ஜனங்களுடைய பாத்ரூமை எவ்வளோ பாதிப்புக்குள்ள உட்படுத்தும் தெரியாது. ஆனா அதனால ஏற்படுகிற பாதிப்புகள் பயங்கரம். ஒரு பட்டணத்துக்கு போனா அந்த பட்டணத்தை வரவேற்கிறதே அந்த ஊர் சாக்கடை தண்ணீராக தான் இருக்கு. அப்ப அந்த பட்டணம் உள்ள போகும்போதே கெட்டு போயிருக்கு. அந்த பட்டணம் சரி பண்ணப்படணும் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் ஜெபித்தா பூமியின் எல்லைகளை வரையிலும் சொந்தமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த பட்டணத்தை சொந்தமாக்குவார். அந்த பட்டணத்தை சொந்தமாக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் காணப்படுகிற பல அசுத்தங்கள் மாற்றப்படும். ஏன்னா ஜனங்கள் ஆண்டவனுக்கு சுதந்திரமாயிட்டாங்கல்ல. அப்ப அவங்க செய்கிற தீமை, இப்ப பாருங்க, ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம், அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தருக்கு பயப்படுவாங்க. இப்ப அது கூட நிறைய இடத்துல இல்லை. ஆனா ரட்சிக்கப்படாதவங்க என்ன பண்ணுவாங்க? எத்தனாவது மாடியில் இருக்காங்களோ அங்கிருந்து குப்பையை மூட்டை கட்டி தூக்கி அடிக்கிறது. எங்கேயாவது போய் விட்டோம், யாருக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாவது ரோட்ல போறவன் மேலாம் விடும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க போட்டு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். கேட்டா அப்படிதான் செய்வேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அதே போல் அவங்க வீட்டு அந்த தண்ணீர் அது ரோட்ல பாயும், அது மற்றவர்களுக்கு இடையூறா இருக்கும். அப்படிதான் செய்வேன், என்ன பண்ண முடியும்? திப்பாங்க, வருவாங்க. சிலர்லாம் இருக்காங்க, சபைக்கு வாசலுக்கு வருது தண்ணீர், அவங்க பயன்படுத்துகிற அழுக்கு தண்ணீர் வருதுன்னா அவன் இன்னும் 10 குடம் ஊற்றுவான், போட்டோம் அதில் மிதிச்சுட்டே அவங்க சர்ச்சுக்குள்ளே போட்டோம் அப்படின்னு பண்ணுவான். அதில் தாண்டிட்டே அவங்க அதில் மிதிச்சுட்டே அவங்க வீட்டுக்குள்ளே போட்டோம் ஊற்றுவான். இது எப்படி? ரட்சிக்கப்படாத கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனிதன் இருக்கும்பொழுது இப்படி இருக்கும். ஆனால் எழுப்புதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதிகளை ஆண்டவர் சுதந்திரமாக தருகிறார் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். இந்த தீமையான காரியங்கள் அகற்றப்படும்.
ஒரு வாய்க்கால் அடைப்பு இருந்ததுன்னா எடுப்பாங்க. அவங்களும் இறங்கி போய் அந்த வாய்க்காலெல்லாம் அடைப்பு எடுத்து சுத்தம் பண்ணி தான் வீட்டு பக்கம் சுத்தமாக வைப்பாங்க. மற்றவங்களும் சேர்ந்து அவங்களோடு ஒன்றாக இணைந்து காரியங்கள் நடப்பிக்கப்படும். இதான் பெரிய மாற்றம். ஆண்டவர் இந்த மாற்றத்தை தான் சொல்லுகிறார். என்னை கேளுங்க, கேட்கும்போது நான் உங்களுக்கு எப்படி தருவேன், மருத்துவர் எப்படி தராரா, அந்த ஜாதிகளை நான் சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை சொந்தமாக நான் தருகிறேன். அப்ப ஆபத்து காலத்திலிருந்து கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துமா என்று சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அதை விடுவிக்கிறார், மகிமைப்படுத்தும்படி. இயேசு சொல்றாரு, அற்புத அடையாளங்கள் எல்லாம் செய்த பின்பு சீஷர்கள் கேட்கிறாங்க, இது நீங்க மட்டும்தான் செய்ய முடியுமா, இப்ப நாங்களாம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரிகளை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வான். அப்ப அவரை விசுவாசிக்கும் பொழுது அவன் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் அவனை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஜாதியின் இடத்துல நம்ம ஆண்டவரத்துல கேட்கும் பொழுது, ஜாதிகளை சுதந்திரமாக கொடுக்கும் பொழுது தேசம் பாழாய் கிடக்கிற தேசம் மாற்றப்படும். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கேளுங்க, அப்பொழுது நான் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருங்கும்படி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, பாழாய் கிடக்கிற பட்டணங்களை கட்டுவிப்பீர்கள். ஒரு பாழாய் கிடக்கிற பட்டணத்தை கட்டுவிப்பீர்கள். எப்ப கட்டுவிக்க முடியும்? அது சொந்தமானால். அப்ப நம்முடைய பட்டணம் தேவனுக்கு சொந்தமாகும் பொழுது அது கட்டப்படும். நாம லிட்டரலா என்ன நினைக்கிறோம்? நம்மளா கட்டுவோம். செங்கல் வச்சு கட்டிடங்களை கட்டுகிறது, அதுதான் கட்டிடம் என்று நினைக்கிறோம். அதல்ல, அது மாத்திரம் கட்டிடம் அல்ல. நாங்க சில வருடங்களுக்கு முன்பு ஒரு குழுவாக ஜெபித்து கொண்டிருந்தப்ப ஆண்டவர் பலமாய் இறங்கினார். பயங்கரமான ஒரு அபிஷேகம், அது வானம் திறக்கப்பட்டு அந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. அப்ப ஆவியானவர் ஒவ்வொருவரோடு தனித்தனியாய் பேசுகிறார். ஒரே காரியம்தான், அதை தனித்தனியாக பேசினார். என்னோடு கூட சொல்லும் பொழுது வச்சுனா, என் சபையை கட்டுவீர்களா? அப்ப நான் நினைச்சிருந்தது என்னன்னா, அங்கங்க சபையை கட்ட சொல்றாரு போல. நான் கட்டுறேன் ஆண்டவரே, நான் கட்டுறப்பா, நீங்க பொருளாதாரம் எல்லாம் தந்தீங்கன்னா, பணம் கொடுத்தீங்கன்னா எத்தனை சபைன்னா நான் கட்டிடுறேன். அதுக்கெல்லாம் ஆட்கள் ரெடி பண்ணுறேன், எலக்ட்ரிஷியன் ரெடி பண்ணிடலாம், மேசன் ரெடி பண்ணிடலாம், வெல்டிங் அந்த ஷீட்டு ரெடி பண்ணிடலாம், எல்லாம் ஆட்கள் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, பணம் மட்டும் கொடுங்க, எங்கே கட்ட சொல்றீங்களோ கட்டிடுவோம். அது சொன்னது புரியல. ஏன் கூட இருந்த இன்னொருத்தம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இதே வார்த்தையை கேட்குறேன், சபையை கட்டுவீர்களா? அவங்க கண்ணீரோடு சொல்றாங்க, கட்டுவோம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றிணைந்து கட்டுவோம். இன்னொருத்தவங்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, நாங்க கட்டுவோம். இப்படி அங்க அந்த குழுவுல ஆண்டவர் பேசின போது கட்டுவோம்னு சொல்லிட்டோம். என்ன கட்டணும், ஏது கட்டணும், எப்படி கட்டணும் தெரியாது. ஒரு நாள் ஆண்டவர் சபையை கட்ட சொன்னாரு. இது காசு தரலையே, எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்டவர் சபையை கட்ட சொல்லிட்டாரு, இன்னும் கையில காசு கொடுக்கலையே. ஏதாவது ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கொடுத்தா தானே நம்ம எங்கேயாவது சபை கட்டப்படாத இடத்துல கட்டணுன்ற இடத்துல போய் கட்டி கொடுக்க முடியும். என்ன சொல்லி 6 மாதம் ஆகும்போது ஒன்றும் வழி திறக்கைய. இப்போ எங்களுக்கு ஒரு உதயம், மந்தையில் ஒரு உதயம் என்னன்னா, எப்படி கட்டணும். இப்போதான் நாங்கள் மேட்ருக்கே வர்றோம் அவர்கிட்ட போய் கேட்குறோம், எப்படி ஆண்டவரே கட்டணும்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் என்ன கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப தான் ஆண்டவருடைய திட்டமான சத்தம் எங்களுக்கு சொல்லப்பட்டது. திட்டமா வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார்னா, என் சபைகள் பாழாய் கிடக்கிறதுப்பா, என் ஜனம் பாழாய் கிடக்கிற பட்டணங்களை கட்டுவிப்பார்கள் நான் சொல்லியிருக்கேன்ல, அதை தான் நீங்க கட்டணும்.
அப்ப சபை கட்டிடங்களை கட்டுறது இல்ல, சபைக்கு உள்ள இருக்கிற கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதற்குள்ள பிரச்சனை இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிரச்சனை இருக்கு, ஆராதனையில பிரச்சனை இருக்கு, துதிகளில பிரச்சனை இருக்கு, அந்த ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இதை சரி பண்ணி சபையை கட்ட வேண்டும். அதுதான் கட்டப்படுகிறது. அப்பதான் புரிந்தது, ஓஹோ இதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி அதற்காக போராடி உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஆண்டவர் சொன்னார், சபையில என்னென்ன அருவருப்புகள் நடக்கிறது பார். சில தரிசனங்களை தந்து இந்த அருவருப்புகள் இருந்தெல்லாம் நான் சபையை எப்படி நான் எடுப்பது தர முடியும், இந்த மாதிரி அருவருப்புகள் இருந்தால் நான் எப்படி தர முடியும். அப்ப இந்த அருவருப்புகள் நீங்கும்படி நீங்க ஜெபிக்கணும். அப்ப நாங்க ஜெபம் பண்ணோம், அந்த அருவருப்புகளை அகற்றும்படி. சில நேரங்களில் சபைக்குள்ள பார்த்தீங்கன்னா பரிசுத்தவாட்டி மாதிரி இருப்பாங்க. நல்லா சொல்றதை நான் கவனமாக கேளுங்க. பரிசுத்தவாட்டி மாதிரி இருப்பாங்க. அப்படியே வெள்ளை புடவை தான், தலையில் ஸ்கார்ஃப் எல்லாம் வெள்ளை தான், அப்படியே பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை தான், பாயை திறந்தாலே வசனம்தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்தீர்களே ஆனால் அது இயேசுவின் ஆவியா இருக்கும். விபச்சாரம் இருக்கும், வேசித்தனம் இருக்கும், எத்தனையோ குடும்பங்களை கெடுக்கிற அந்த ஆவியினுடைய கிரியைகளுக்கு கடன் வாங்குற அந்த கிரியைகள் இருக்கும், கொள்ளையடிக்கிற காரியங்கள் இருக்கும், நல்ல விசுவாசிகள் இடத்துல பேசி பேசி பணத்தை கறக்கிற அந்த காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அப்ப இந்த மாதிரி ஆட்கள் சபைக்குள்ள இருந்தா சபை எப்படி கட்டப்படும், எப்படி எழுப்புதல் வரும்? அவங்க பேசுற பேச்செல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க, ஒரு சமயம் என்ன ஒரு ஜெபத்துக்கு ஒரு ஜெப கூட்டத்துக்கு அழைத்திருந்தான். அப்ப நான் போயிருந்தேன். அது ஒரு வீட்டில் நடக்குது அந்த உபவாச ஜெபம். நான் போயிருந்தேன். போன உடனே அந்த ஜெபங்களை அப்படி அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பேர் வருவாங்க, தனித்தனியாக நீங்கள் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், மறந்துடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். ஆவியானவர் அனுமதித்தால். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், சரி ஜெபம் பண்ணி அனுப்பு. அப்போ நாங்கள் அந்த கூட்டம் முடித்து ஜெபம் பண்ணி அனுப்பும்போது சாப்பாடு கொடுத்தாங்க. ஆண்டவர் அந்த சாப்பாட்டில் ரொம்ப எனக்கு அந்த சாப்பாடே தொட முடியல. அப்புறம் நான் அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ஒரு 2 வாய் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு, எனக்கு போதும், இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புறப்படும் போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் இனி ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நாங்கள் சில திட்டங்கள் வச்சுருக்கோம், அதன்படி ஆவியானவர்களை நடத்துகிறபடி நாங்கள் நடப்போம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, நான் 1-2 பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சரி சிஸ்டர், கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தால் நான் போகிறேன், அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே அடுத்த நாள் எனக்கு ஒரு ஃபோன், பாஸ்டர் அந்த இந்த 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 ஏரியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நான் உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் இப்போ இந்த டைமில் போகணும், அதாவது இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே போகணும், அப்போ தான் அவங்க வீட்டில் அவங்க மகளும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க, அவங்க மருமகள்லாம் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போய் வேலைக்கு போயிருப்பாரு, அதனால் இந்த டைமில் போய் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணணும். நான் கேட்டேன், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவங்கன்றீங்க, சபைக்கு போகிற கூட்டம்ன்றீங்க, அந்த வீட்டுக்கு இந்த டைமில் தான் போகணுன்றீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த டைமில் போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரிடத்துல கருத்தாய் உட்காந்து, ஆவியானவரே இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், போகாத, அவங்க சொல்கிற இடம் மோசமான இடம், வேண்டாம், நான் அருவருக்கிற இடத்திற்கு நீ போகக்கூடாது. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகலை. அவங்க அடுத்த நாள் ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் நேற்று போக சொன்னேன் போலியா அப்படின்னாங்க.
நான் சொன்னேன், சிஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே சொல்லலை. போன்னு சொல்ல, போக வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. அவர் போக வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் போகக்கூடாதுன்றாரு. அதனால நான் போகல. என்ன பாஸ்டர் நீங்க, நான் உங்களை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அவங்க ஒரு பெரிய காணிக்கை வச்சு காத்திருக்கிறாங்க. என்ன இப்படி ஆண்டவர் போகக்கூடாதுன்றாருன்றீங்க? என்கிட்ட ஆண்டவர் தானே சொன்னார் அவரை அனுப்பி விடுன்னு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லையே சிஸ்டர், என்கிட்ட நான் போகணும்னு சொல்ல, போக வேணான்னு கொஞ்ச நேரம் ஆண்டவர் அது அமைதியாக இருந்தார். நான் என்ன பதில் சொல்வேன்னு பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன், உங்கள் விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், நான் இல்லைன்னா நான் போகலப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொன்னார். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு சிஸ்டர். அப்போ சொன்னாங்க, இவ்வளோ பெரிய காணிக்கை விட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க, நான் உங்களை என்னமோ எவ்வளோ ஹைட்டுக்கு உயரத்துக்கு நீங்கள் ரொம்ப ஊழியத்தில் கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு அப்படி இப்படி நம்ம வருமானத்தை வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ தேவனுடைய அருவருக்கிற இடத்துல நம்மை போய் அந்த அருவருப்புக்கு சப்போர்ட் பண்ணும்படி அவர்கள் நம்ம இணைத்து விட நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த அருவருப்புகளை அகற்றுவதற்குத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன், அதுதான் சபையை கட்டணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாகி ஆண்டவர் சொன்னா போவோம், போக வேண்டான்னு சொல்லிட்டாரா அவ்வளவுதான். அது எத்தனை கோடி வருமானம் வந்தால் நோ ஃபார் நோ, அவ்வளோதான். கர்த்தர் அப்படி நடத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது அவர் குறைவோடு கூட இருக்கிறார் என்று. குறைவிற்கும் தான், ஊழியத்தில் எப்போதான் குறைவு இருக்காது, நிறைய காரியங்கள் வந்துட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு 1000 ரூபா வருதுன்னா இங்கே ஒரு 2500 ரூபாய்க்கு நமக்கு காத்திருக்கும் செலவு. அது ஊழியத்தில் நிறைய தேவைகள் இருக்கும். டேக்ஸ் அடிக்கணும், ஊழியத்தில் எங்கேயோ வெளியில் போகணும் அப்படின்னா வண்டி வாடகை, இப்படி ஏகப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அந்த தேவைகளை அவரே சந்தித்து அழகாய் நடத்துவார். நம்ம தேடி போக வேண்டியதில்லை, நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடன் இல்லாமல் நேர்த்தியாக நடத்தி, நான் தான் உன் கூட இருக்கேன்ல, நான் நடத்துகிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி மிக அழகாக நடத்தி கொண்டு போவார். ஆனால் அதிகமாக லட்சமாக கொட்டாம 1000 ரூபா வேணுமா 1000 ரூபா கொடுப்பார், 500 ரூபா வேணுமா 500 ரூபா கொடுப்பார். அன்னைக்கு என்ன வேணும் அந்த தேவைகளை சந்தித்து நடத்துவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சொன்ன ஜெபத்தை ஏறெடுக்கணும். அப்போ அவரை கேட்கும்போது ஜாதிகளை சுதந்திரமாக தருவார், பூமியின் எல்லைகளை சொந்தமாக தருவார், பிசாசுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும். பிசாசு நம்முடைய பலவீனங்களை வச்சு நம்ம ரூல் பண்ண விசுவாசிகளை எடுப்போம். நாம் அதுக்கு இடம் கொடுக்காம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைக்கதை ஒருத்தரும் தடுத்து விட முடியாது. ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான உடைய பிள்ளைகள் ஜெபித்து அவர்களுக்கு ஜாதிகளை சுதந்திரமாகவும் பூமியிலே நெல்லைகளை சொந்தமாகவும் தந்து அவர்கள் வசிக்கிற வசிப்பிடம் அந்த பகுதி உமக்கு சொந்தமாக்கி அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலமாய் பாழான பட்டணங்கள் இல்லாதபடி அது பரிசுத்தமாக்கப்பட்ட பட்டணமாய் மாற ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய ஜெபங்களை நீ கேட்டு அனுக்கிரகம் பண்ணும். இவர்களையும் பாழாக்கிற அருவருப்புகளிலிருந்து விலக்கி காத்து கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமை பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன்.